சார் நான் வந்து சின்ன கடனாக இருக்குது சார், கொஞ்சோண்டு விரிவாக்கம் பண்ண போகிறேன், எனக்கு கடன் சார். இப்போ நீங்கள் வாங்கினாலே 50 லட்சம் 60 லட்சம் 1 கோடி 2 கோடி 3 கோடி தான் சார் கடன் வாங்குவீங்க. சம்மந்தம் இல்லாத கடன் வாங்கி சம்மந்தம் இல்லாத செலவு பண்ணி சம்மந்தம் இல்லாமல் பிரச்சனையில் மாட்டி இந்த ராகு தசை உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் சார் மற்ற இடத்துல கடகராகு உங்களுக்கு ஏஎல்பி லக்கணத்து அட்டமத்தில் ராகு தசை இருந்தால் ராகு ஓகோன் பண்ணிடுமான்னா அது தனிப்பட்ட முடிவு, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட லக்கணம். பொதுவாக நான் சொல்லும்போது உங்களுக்கு ராகு தசை நடக்குது, நீங்கள் ஜோதிடம் தெரிஞ்சாலும் சரி ஜோதிடம் தெரியலைனாலும் சரி, நீங்கள் இதை ஜோதிடர்கள் எத்தனை பேர் பார்ப்பாங்கள்ல, கடகத்தில் ராகு இருக்குது, எனக்கு ராகு தசை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். எனக்கு விருச்சிகத்தில் எனக்கு ராகு இருக்குது, எனக்கு மீனத்தில் ராகு இருக்குது, நான் என்ன லக்கணம் வேணாலும் போகட்டும், இந்த 3 இடத்துல ராகு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த அந்த ராகு தசை உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும், அவயோகத்தை தான் கொடுக்கும், கோர்ட்டு கேஸை தான் கொடுக்கும், ஒம்பு தான் கொடுக்கும், தேவையில்லா பிரச்சனைகள்லாம் கொடுக்கும். தயவு செய்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏஎல்பி லக்கணத்து அட்டமாதிபதி வீடாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதே வந்து உதாரணமாக வந்து ஏஎல்பி தனுசு லக்கணம் அட்டமாதிபதி கடகமாக இருந்து, ஏஎல்பி மேஷமாக இருந்து, அட்டமாதிபதி ராகாக இருந்து, ஏஎல்பி லக்கணம் வந்து பார்த்திங்கன்னா சிம்மமாக இருந்து அட்டமத்தில் ராகு இருந்துச்சுன்னா இன்னும் பிரச்சனைகளை ஜாதகர் சந்திப்பார்னா ரொம்ப பிரச்சனைகளை சந்திப்பார். ரொம்ப கவனமாக இருக்கும். அது தனிப்பட்ட ஜாதகம். உங்கள் ஏஎல்பி லக்கணம் வந்து மேஷமோ அல்லது சிம்மமோ அல்லது தனுசோ போணுச்சுன்னா கண்டிப்பாக ராகு கண்ணிலேயோ ராகு வந்து கடகத்திலேயோ, ராகு வந்து விருச்சிகத்திலேயோ, ராகு வந்து மீனத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு உண்டு. ரொம்ப கவனமாக இருக்கணும்.